இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செடி தான் வந்துட்டு நிஜமாலுமே நல்லா காஞ்சு போயிடுச்சு. இது எப்படி துளுர் விட்டுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். என்ன நான் இதில் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு. சுத்தமாக காஞ்சிடுச்சு. துளிர் விடுமா இல்லை விடாதா அப்படின்றதே தெரியாது. இந்த குண்டுமல்லி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்கிதுல்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குண்டா ரொம்பலாம் பெருசாக இருக்காது. குட்டிக்கோண்டு கொஞ்சம் குண்டா இருக்கும். ஸோ இந்த செடி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வாங்கிட்டேன். அதே போல் தான் இந்த ரோஸ் செடியும் சுத்தமாக காஞ்சி இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டன் வந்து இதுமாதிரி மாடி தோட்டம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாம் எப்போவோ இருந்த செடி தான். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது எப்படி நம்ம வந்து வளப்படுத்துறது அப்படின்றதே தெரியவே இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வச்ச செடி தான் இந்த பட் ரோஸு. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் கார்டன்லேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலரும் லைட் எல்லோவும் இருந்த ஒரு பூ தான் பூத்துருந்தது. அடுத்து இன்னொன்று என்ன கலர்னே தெரியல. அதே போல் இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா நான் என் கையில் வச்சுருக்க நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி நல்ல டார்க் பிங்க், ரெட் கலரும் இல்லாமல் பிங்க் கலரும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் வந்து பூ பூக்கும். செடி வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் பூக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பூக்கவே இல்லை. இப்போ பூக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் இந்த 1ஆந்தேதியிலேருந்து இந்த இப்போ கொடுத்த ஒரு 8ஆந்தேதிக்குள்ளே கொடுத்த அந்த ஊட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே மொக்கு வச்சிருச்சு. நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த செடியெல்லாம் எப்படி வந்து காஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு. பட் இது இவ்வளோ இந்த ஒரு வாரத்தில் இந்த அளவுக்கு ஒரு தளிராக இவ்வளோ மொக்கு வைக்கும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த செடி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகாக வந்து பூத்துருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பாருங்களேன், கலரே சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு கூட இந்த வேர்லேருந்து ஒரு செடி வந்திருக்கு. நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக துளிர் விட்டுருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற சின்ன சின்ன இந்த மண்புழு உரம், கம்போஸ்ட் இந்த மாதிரி கலந்த மண்ணை வந்து கொடுத்தேன் இல்லையா, அதில் இருக்கிற அந்த சத்து தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஊட்டமாக செடி வச்சுருக்கேன். சரி வாங்க இன்றைக்கி நம்ம எந்த செடி நடலாம் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். நேற்று காமிச்சிருந்தேன் என்ன மாதிரி வந்து செடியெலாம் நடப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பூவில் வச்சு கட்டுவோம் இல்லையா பச்சை கலரில், அதுதான் வந்துட்டு இவனுக்கு பாருங்கள் முடியில் பார்த்திங்கன்னா முதுகில் நல்ல ஒரு புழுவெட்டு வந்துடுச்சு அவனுக்கு முதுகில். என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல இந்த குளிர் டைமில் முடி நல்லா கொட்டிட்டு அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனும் சரியாயிடுவான். அவன் எங்கள் வீட்டு சின்ன பிள்ளை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இந்த வாழைப்பழத்தோடு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதில் இருக்கிற இந்த தண்ணி தான் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறேன். இந்த தண்ணி தான் நான் வந்து செடிக்கெலாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி இந்த செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம். இந்த குட்டி குட்டியான டப்பாவில் என்ன வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீரை வளர்க்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. பட் நான் இதை வந்து கட்டி தொங்க விடலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் இதுக்கு வந்து குட்டியாக ஒரு 4-5 ஓட்டெல்லாம் பின்னால் போட்டுட்டு இந்த செடியை நான் வளர்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வாங்கின புதினாவை இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் போட்டு வச்சுருந்தேன். இது கொஞ்சமாக துளிர் விட்டுருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியோட பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் நிறைய பேர் இல்லை, யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. அந்த செடியோட பேர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மறிக்கொழுந்துன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நான் அதை நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன செடின்றது எனக்கு தெரியல. இனிமேட்டு தான் நான் வந்து என்னென்ன செடி பேர்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு வந்து அனுபவமாக ஒரு தோட்டக்கலை கல்வியை கற்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளும். இதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு நாளும் போய்கிட்டுருக்கு எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3/4 அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நிரப்பிக்கிறேன். இது வந்து 1 லிட்ரு பெயிண்ட்டு டப்பா சொல்லுவாங்கள்ல, 1 லிட்டர் அளவுள்ள ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு நான் அடிச்சுட்டு மீதி இருந்த டப்பா இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். செடி வளர்க்குறதுக்காக இல்லை, ஏற்கனவே இதெல்லாம் சும்மா எடுத்து வச்சுருந்தேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போட்டுடுவோம் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ வந்து செடி வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா இந்த புதினாவில் எது நல்லா வளருதோ அதை வந்து மட்டும் எடுத்துக்கணும். அந்த காம்பு நல்லா தடமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நட்டு பார்ப்போம். இது எந்த அளவுக்கு துளிர் வருதோ இதிலேருந்து கட் பண்ணி அடுத்தடுத்த செடியை நம்ம பெருசாகிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த 1 லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் மட்டும் நான் இப்போ வந்து நடப்பேன்.
போகிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நட்டதுக்கப்புறமா இதுமாரி மண்ணை வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம மண்ணை ஃபுல்லாக்கிட்டு அப்புறம் நடுறதை விட இந்த மாதிரி பாதி நட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கி வரும். நம்ம அடுத்தடுத்து மண்புழு உரம் இந்த மாதிரிலாம் போடும்போது அந்த டப்பா வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டேன். அடுத்த டப்பாவில் அந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, கதம்பத்தில் வச்சு கட்டுவோமே அந்த செடியை வந்து நட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிள்ளி நட்டாலே துளுக்கும். இது நான் வந்து சும்மா கதம்பம் வாங்கும்போது இருந்த ஒரு சின்ன ஒரு இதழ் தான் இருந்தது. அதை தான் நான் வந்து மண்ணில் ஊனி விட்டேன். அதுவே இவ்வளோ அழகாக நல்லா பச்சை சேர்னு வந்துடுச்சு. செடி நடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான். எங்கே என்ன செடியெலாம் பார்க்குறனோ அதெல்லாம் இப்போலாம் என்ன பண்ணுறதுன்னா, அதில் விதை இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்ம வந்து இது ஒரு 100 நாளில் எவ்வளோ செடியை வந்து நம்ம நடுறோம், எப்படி வந்து தோட்டத்தை உருவாக்குறோம் அப்படின்றது தான் என்னோடய கோலே. நானே எனக்காக வச்சுக்கிட்ட கோல் இது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நாளுக்குள்ளே நான் வந்து ஒரு 10 செடி வந்து சும்மா சின்ன டப்பாவிலேயே 10 டப்பாவில் நட்டு வச்சுருப்பேன். அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சாயந்தரம் வந்ததும் ஈவினிங்கை நான் வந்து தோட்டத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாகிடுறேன். நானே சந்தோஷமாயிடுறேன். என்னடா இது நம்ம செடிலாம் இப்படிலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த தண்ணியே நான் வந்துட்டு இந்த செடிக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணியாக கொடுக்குறேன். இது வந்து சும்மா லைட்டாக தான் கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ வந்து வடிகட்டிட்டு எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இந்த நாளுமே இப்போ வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு கீழே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா சைடில் ஒரு ஓட்டை போட்டுட்டு கயிறு கட்டி மேலே வந்து தொங்க விட போகிறோம். அது வந்து எல்லார் வீட்லேயும் ஜாடியில் தொங்க விடுவாங்கள்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு இந்த டப்பாலாம் தான்ப்பா கிடச்சிருக்கு செடி நடுறதுக்கு. அதனால் வந்து நான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தொங்க விடுவேன். அதுக்கப்புறமா ஜாடிலாம் வாங்கிட்டு வரலாம். இப்போ நான் இதுலேருந்து வடிகட்டி எல்லா செடிக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி செடியெல்லாம் வந்து ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றதும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செடி வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னாலும் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு இது மாதிரி கார்டனிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா. இப்போ இந்த செடி இதில் வந்து நான் வந்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த பனானாவோட அந்த இதெல்லாம் தோலெல்லாம் நான் அப்படியே வைக்கிறேன். இது எதுக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் பார்த்தேன் கம்போஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ரெடி பண்ணலான்ட்டு. அப்போ அந்த கம்போஸ்ட்டுக்கு போடும்போது இதுமாதிரி பழத்தோல் இதெல்லாம் வந்து நம்ம போடலாம். அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ வாங்க எல்லா செடிக்கும் இந்த தண்ணியை வந்து லைட்டாக ஊற்றி விடுவோம். இந்த தண்ணியோட ஊட்டம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த செடியெலாம் எப்படி வந்து நல்லா தழைச்சி வந்திருக்குன்னு. டெய்லியுமே நான் அரிசி கழுவின தண்ணியை டெய்லியுமே மார்னிங் வந்து எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டு போகிறேன். அதனால தான் அப்படி இருக்குது. செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேமிலி டாக்கோட கார்டன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.